Hello, Vanakkam and welcome to the preview of second test between India versus Sri Lanka. Sinhalese Sports Club நடக்க போகுது Pdogg. Vanakkam and welcome to the show. 10 AM game இந்தியன் டைம்ல ஒரு சீரீஸ்ல வந்து ஒன் நில் அப்ல இருக்காங்க இந்தியா. அண்ட் do you really think that India will try a few of their players, புது பிளேயர்ஸ் யாரா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அங்க எப்படி இருக்க போகுது, பிச் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, அதுக்கேற்ற மாதிரி என்ன காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க ரெண்டு டீமுமே? ஸ்ரீலங்கா ஆல்சோ புட் அப் அ வெரி வெரி குட் ஷோ இன் த ஃபர்ஸ்ட் கேம். ப்ராபப்ளி அவங்களுமே இந்த கேம்ல இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஓட்டைங்களை அடைச்சிட்டு பெட்டரா எப்படி வந்து அவங்க மிஸ் பண்ண விஷயத்தை சரி பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே வுட் லைக் டு கிராக் தேர் ப்ராப்பர் ஸ்குவாட் பிளேயிங் லெவன் அந்த ஸ்குவாட்ல இருந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் Pdogg? அதாவது நான் தான் சொல்றேனே, இப்ப இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்ட் லைன்ல ஓடிட்டு இருக்காங்க விக்கி. எந்த ஒரு டெஸ்ட் மேட்சுமே டிரா கூட பண்ணாலும் பிரச்சனை ஆயிடும். forget about losing, if they can't force a result they are going to be in a problem. இதுவும் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் கால் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கண்டிஷன்ஸ் டிஃபர் ஆகும். பை இரும்பு மாதிரி இருக்கும் பிச்சு முதல் 2 நாள். 3வது நாள்ல இருந்து தூள் தூளா உடைய ஆரம்பிக்கும். கால்ல சர்ஃபேஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், கால்லயும் உடையும். பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நாள் ஃபாஸ்ட் போலர்ஸ் பிச்சர்ஸுக்கு வருவாங்க. ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்துனே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல. அதுக்கப்புறம் உடையுங்கும் போது யூனிட் ஹேவ் அ காம்பினேஷன் வேர் யூனிட் ஹேவ் gun two fast bowlers who can come up with the breakthroughs in the first 2 innings. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் டாமினேஷன். டே 3ல இருந்து கம்ப்ளீட்டா ஸ்பின்னர்ஸ் வந்துடும். கடைசி 10 டெஸ்ட் மேட்ச்ல வந்து 8 வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. டிரா வந்து 1 ஆயிருக்கு. சேஸே பண்ண முடியாது சின்ஹலி ஸ்போர்ட்ஸ் கிளப்லயும். இது எப்படி போகுது பாருங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 321, கடைசி 10 டெஸ்ட் மேட்ச்ல 327 செகண்ட் இன்னிங்ஸ், 3வது 367, 4வது 211. அதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு கீழே இறங்கும். ஆனா என்னன்னா இங்க 2 ஃபாஸ்ட் பவுலர் நீங்க ஆடி ஆகணும். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 756 ஃபார் 5 ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன் 2006 வச்சு இந்த ஜெயவர்தனை வந்து லாரா ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு போனார் பாருங்க. அது ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 707 ஆல் அவுட் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2010 வச்சு குமிரினாங்க எல்லாரும் இந்தியாவில். தேர்ட் இன்னிங்ஸ்க்கு ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 488 ஆல் அவுட் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இன் 2011. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 397 ஆல் அவுட் நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா இன் 2009. நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்னு ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 2011 அடிச்சிருக்காங்க. அப்படின்னா அதனாலதான் இந்த கடைசி 10 டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அப்படியே சரசரன்னு குறைஞ்சி வருது. ஹையஸ்ட் சேஸ் 326 ஃபார் 5 ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே இன் 2022. அதுக்கப்புறம் எந்த சேஸுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு தடவை தான் 300க்கு மேல அடிச்சிருக்காங்க. 240 வந்ததுன்னா 2 போலர் வச்சிருந்தீங்களா முடிச்சு கட்டிடலாம் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு பிச் இது. இப்ப இது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்ற இந்த டாப் 10 பவுலர்ஸ் விக்கெட் டேக்கர்ஸ் இன் எஸ்எஸ்சின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால முதல்ல முரளிதரன், 2வது ரங்கநாயராத்து. ஸோ டாப் 2 படிக்கிறது பிரயோஜனமே கிடையாது. முரளிதரன் வந்து 166 விக்கெட்டு, ரங்கநாயராத்து வந்து 84 விக்கெட்டு. தேர்டு பாத்தீங்கன்னா அங்க முக்கி 27 விக்கெட் எடுத்தாரு சமிந்தாவாஸ்ன்னு சொன்ன சமிந்தாவாஸ் கம்ஸ் தேர்ட் இயர் வித் 80 விக்கெட்ஸ் இன் 21 டெஸ்ட் மேட்சஸ், க்ளோஸ் டு 4 விக்கெட்ஸ் எவ்ரி டெஸ்ட் மேட்சுக்கும் போது ஹவு இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் தில்ருவன் பெரேரா, சனத் ஜெயசூர்யா, லசித் மலிங்கா, அதுக்கப்புறம் வர்ணவீரா, திலஹாரா பெர்னாண்டோ நல்ல உயரமா இருக்கு, செம பேஸ் போடுவாரு. ஸோ உங்களுக்கு இத்தனை பேர் வந்து இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு வர்றாங்கும் போது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் கம்ஸ் இன்டு த பிக்சர். 31% ஆஃப் த விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க சப்கான்டினென்ட்ல, பெரிய விஷயம். அந்த 31%ல 23% ஆஃப் த விக்கெட் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் 8% ஆஃப் த விக்கெட்ஸ் தான் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறாங்க. அதாவது க்ளோஸ் டு 1 விக்கெட் பர் இன்னிங்ஸ் இன் தேர்ட் அண்ட் ஃபோர்த்துங்கும் போது இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு வின் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து உங்களுக்கு 7 விக்கெட் போகும்போது எந்த டீம் நிறைய ரன் அடிச்சிருக்கோ தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். 2வது திருப்பி சேம் வின் ஃபேக்டர் தட் இஸ் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு. அதுதான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். இதுதான் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் சி எனி சேஞ்சஸ் இன் இந்தியன் பிளேயிங் லெவன் அட் ஆல். அந்த பிச்சிலேயே எப்போ ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க ஆடினாங்களோ இங்கே எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லாவே போட்டாங்க. டிஎஸ்பி சார் விக்கெட்டே எடுக்கலனால அவர் இங்கே ட்ராப் பண்ண முடியாது. பினாமினலா லாஸ்ட் 2 இயர்ஸா டெஸ்ட்ல போட்டிருக்காரு. பிரசீத் கேவ் சம் வெரி வைட்டல் பிரேக் த்ரூஸ். ஸோ உங்களுக்கு இந்தியாவோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கல், சுப்மான் கில், பண்ட், துருவ் ஜுரல், ஜடேஜா, மானவ் சுத்தார், பிரசீத் கிருஷ்ணா, குல்தீப் அண்ட் சிராஜ். ஸோ குல்தீப்புக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளோ பெருசாக அவர் தெரியவே இல்லை இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஷாரன் ஜெயினை கொண்டு வருவாங்களா எல்லாரும் யோசிப்பாங்க. வெள்ள சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு, வர முடியாது. குர்னூர் பிரார், ஆகிப் நபி இருக்காரு, வர முடியாது. ஒரே சான்ஸ் ஷாரன் ஜெயின் தான். பட் ஐ ஃபீல் குல்தீப் யாதவ் வில் பி கிவன் அனதர் கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். விக்கி ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபீட்பேக்ஸ். வி கேன் கோ ஃபார் ஸ்ரீலங்காஸ் பிளேயிங் லெவன். இல்ல போன டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலுமே சேஞ்ச் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் ஒருவேளை மேபி அந்த பிரசித் கிருஷ்ணாக்கோ இல்ல முகமது சிராஜ்க்கோ பிரேக் கொடுத்துட்டு குர்னூர் பார் எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்தது. மேபி செகண்ட் டெஸ்ட் 1-0 அப்பு, ப்ராபப்ளி அதை யோசிப்பாங்களான்னு. பட் அகெயின் குல்தீப் யாதவ் பிளேஸ்ல சாரான்ஷ் ஜெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. பட் ஐ டோன்ட் நோ ஸ்டில். அகெயின் நீங்க சொல்ற மாதிரி வாட் ஆர் தே லுக்கிங் அட், ஹவ் ஆர் தே கோயிங் டு பேக் ஆடி இருக்காரு, திருப்பி டிராப் பண்ணிருக்காங்க. ரன் கொடுக்கறதுக்கு பெட்டரா பாக்குறாங்களா எப்படி நீங்க சொல்ற மாதிரி சிக்கன் டீம்ல எனி சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்களா பிடா? இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச் பண்ணியே ஆகணும். தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு இவர் தினேஷ் சண்டிமால் இன்ஜியூர்டுன்றதுனால அவர் கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்த பசிந்து சூரிய பந்தாரா ஈவன் தோ இட் டிடன்ட் மேக் அ பிக் இம்பாக்ட் வெல் ரிட்டைன் இஸ் பிளேசஸ். அவங்க எப்படி போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பட் யூ நெவர் நோ, வி மைட் பி ராங். Nishan Madhushka and Lahir Udara will continue opening the batting. Number 3 is going to be Surya Bandara, followed by Kamindu Mendes, Dhananjaya De Silva, Niroshan Dikpalla, சோனுல் தினுஷா. எனக்கு தெரிஞ்சு அந்த கிஷாரா நுவந்தாக்கு பதிலாக ரமேஷ் மெண்டிஸை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லஹிரு குமாராக்கு பதிலாக இந்த மிலன் ரத்நாயக்கே அப்படின்னு ஒரு மீடியம் பேசர் கொண்டு வருவாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வேற ஒரு டெப்த்தை எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. தென் ஃபாலோட் பை பிரபா ஜெயசூர்யா அண்ட் டேலண்டட் அசிதா பெர்னாண்டோ. இப்படிதான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். வெளில இந்த காசுல் ராஜிதா இருக்காரு, நல்ல டால் ஃபாஸ்ட் போலர், நிப்பியா போடுவாரு. இசிதா விஜயசுந்தரான்னு ஒருத்தர் இருக்காரு. விஸ்வ பெர்னாண்டோன்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் இருக்காரு. விஸ்வ பெர்னாண்டோ கொஞ்சம் ஸ்லோ. அதனால இப்ப எப்படி யோசிப்பாங்கன்னா டபுள் டியூட்டி பிளேயரா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. குமாரா ரொம்ப வேகமா போடுறாங்க. கப் கான்டினென்ட் அவ்வளவு வேகமாலாம் ரிவர்ஸ் ஆகணும் இல்ல கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இல்லைன்னா அவ்வளவு வேகமா போட்டு இது கிடையாது. அதனால எனக்கு தெரியல, இல்ல ஒருவேளை லயிரு குமாராவே ஆடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ரமேஷ் மெண்டிஸை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பசிந்து வில் ரீடைன் இஸ் பிளேஸ் அஸ் கன்கஷன் சப்ஸ்டியூட் இருப்பாரு. அதுக்கப்புறம் இதுதான் சேஞ்சஸ் இருந்தால் வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஒரே ஒரு சேஞ்ச் ஸ்ட்ரெயிட்டா பசிந்து கமின்ஸ் பிளேஸ் ஆஃப் இவர் தினேஷ் சண்டிமாலே. ஐ வில் கிவ் த யங் கெஷாரா நுவந்தா who showed promise. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லயிரு குமாரா குயிக்கா போட்டார். பரவாயில்ல, நான் எடுத்துன்னு வரேன், ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் போலர் வச்சுக்கிறேன், சித்தா பெர்னாண்டோ சப்போர்ட் பண்றதுக்கு வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. நானா இருந்தா இப்படிதான் யோசிப்பேன், கொஞ்சம் பேட்டிங் எனக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு. விக்கி ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ் பிஃபோர் வி கேன் கோ ஃபார் கேம் சேஞ்சர்ஸ். இல்ல எனக்குமே அதே தாட் தான் இருக்கு பிடா. பெருசா எது சேஞ்சஸும் கிடையாது. கேம் சேஞ்சர்ஸ், வின் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்க போகுது, இந்த கேம் எப்படி பேன் அவுட் ஆக போகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எவ்வளவு நாள் போக போகுது கேம்னு? இப்போ அதுக்கு கேம் சேஞ்சர்ஸ் முன்னாடி வின் ஃபேக்டர்ஸ் கொடுக்கணும். இந்த வின் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு டாப் 7 பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை தவிர எல்லாருமே நல்லா ஆடிட்டாங்க இந்தியாவுக்கு. கேஎல் ராகுல் நல்லா ஆடினாரு, பட்டிக்கல் பொழந்துட்டாரு, கில்ல அடிக்கல, அதை பத்தின கவலையே பட மாட்டேன் நான். ஓகே, பண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சுனே இருக்காதான். ஜுரல் நீங்க சொல்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றாரு. ஜடேஜா இஸ் அன் லெஜெண்ட் லெஜெண்ட் லெஜெண்ட். அதுக்கப்புறம் மானவ் சுத்தார் கேன் பேட்டுங்கும் போது இங்க கஷ்டங்கள் தெரியுது. talented Madhushka, talented Udara. Can they make an impact? They can. Will they? Don't know. பசிந்து சூரிய பந்தாராவை நான் ரேட் பண்ணுவேன். மாதிரி நர்வஸா இருந்தாரு. அப்படியே இந்த கன்கஷன் தான் வரும், ரன் அடிக்கணும், இது பண்ணணும்னு. காமிந்து மெண்டிஸ் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ற டெஸ்ட் கிரிக்கெட் அப்படியே சுதி இறங்கிச்சு. இந்த தனஞ்சய தேஷ்வா 40 ரன் டீசர் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அவர் அவுட் ஆயிடுவாரு.
நிரோஷன் டிக்வெல்லாவும் நல்லா ஆடி ஆடி கொடுத்துட்டு போறாரு. சோனுல் தினுஷா லுக்ஸ் ஆல் மணி ஃபார் எவ்ரி ஒன் டு டாக் அபவுட். ஒரு கிளாஸி அரகன்ஸை காமிச்சாரு. மெண்டிஸ் அவங்க ஆடுறாங்களா எனக்கு தெரியாது. திஸ் டசன்ட் லுக் பேட் பேட்டிங் லைனப். இட் டசன்ட் லுக் கன்வின்சிங் வென் கம்பேர்ட் டு வாட் இந்தியா ஹஸ் காட் ஆன் பேப்பர்ன்றதுனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸ்பின்னர் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கும்போது பிரபாத் ஜெயசூர்யா விக்கெட் எடுப்பாரு. பட் இ வாண்ட்ஸ் 40 ஓவர்ஸ். 40 ஓவரில் 4 விக்கெட் எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க ரமேஷ் மண்டிஷ் ஆடாம நுவ நுவந்தாவை ஆடுனாங்கன்னா அது எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும்னு தெரியாது. நீங்கள் அதுக்கப்புறம் சோனுல் திரிஷுக்கெல்லாம் போலிங்கே கொடுக்கல. ஒரு டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்பின்னர்ன்றது தனஞ்சய டிசில்ன்றது உங்களுக்கு கான்குவயர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பின் அட்டாக்கும் இது கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானவ் சுத்தர் வச்சு புழிஞ்சிட்டாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜடேஜா வந்து பழைய ஜடேஜா பார்க்கலனாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு. குல்தீப் தான் வந்துட்டு இந்த மின்னலே அப்படின்னு மாய் படத்துல வர்ற மாதிரி அப்படியே வந்து வந்து போயிட்டு இருந்தாரு. பட் ஐ ரேட் குல்தீப் பெரியவலுக்கு போது அந்த எட்ஜும் இந்தியா இருக்குன்றதுனால நான் லாஸ்ட் டைம் கொடுத்த அதே எட்ஜ் ஸ்டிக் ஆன் பண்றேன். தட் இஸ் 69-31 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா டு சீல் த சீரிஸ் 2-0. விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் டு யுவர் தாட் பிஃபோர் யூ கேன் கோ ஃபார் கேம் சேஞ்சஸ். எனக்குமே அதே ஐ எம் கோயிங் டு ஸ்டிக் ஆன் வித் த சேம் ஏஜ் பிடாக் 69-31 தான் நானுமே நினைக்கிறேன். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் இந்தியா. அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்காவையும் நம்ம ரூல் அவுட் பண்ணக்கூடாது. தே ஹவ் ரியலி பிளேட் வெல். என்ன நம்ம பேசின மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, செஷன்ஸை வின் பண்றது. அந்த செஷன்ஸ் அவங்க வந்து ஜாஸ்தியா வின் பண்ண ட்ரை பண்றாங்களா, அந்த சின்ன செஷன்ஸை அந்த பாக்கெட்ஸை வின் பண்ண ட்ரை பண்றாங்களா, ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஹோல்ட் பண்றாங்களான்றது தான் மேட்ரு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி a குட் கான்டெஸ்ட். கேம் சேஞ்சஸ் நீங்க கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் பிடாக். சேம் கேம் சேஞ்சஸ் போன தடவை கொடுத்த அதே தான். இந்தியா மானவ் சுத்தார், ஸ்ரீலங்கா பிரபாத் ஜெயசூர்யா. ஐ எம் ஸ்டிக்கிங் ஆன் டு தி சேம் திங். ஓவர் டு விக்கி. நான் சோனல் தினிஷா பேட்டிங் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஸோ சோனல் தினிஷா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்து ரன் வரல. பட் ஐ திங்க் திஸ் டெஸ்ட் வில் பி ஹிஸ் டெஸ்ட். ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும் ஆட் ஆன் பண்ணுங்க பிடா. இல்லைனா குவிக்கா ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிடுறேன். கிரிதர் சேகர் என்ன கேட்டிருக்காருன்னா, வாட் டிட்டர்மைன்ஸ் த டூல் கிட் ஆஃப் ஷாட்ஸ் பேட்ஸ்மேன் ஹேஸ். மெனி இந்தியன் பேட்ஸ்மேன் நெவர் பிளே த ஸ்வீப் as it is not in their toolkit, but it is a bread and butter shot for English players against spin. Similarly, many Australian players play the cut very differently. For example, Travis Head gets almost on the onside of the ball to play the cut. This seems to be a unique aspect for many Aussies. Why do players from different countries have different shots in their toolkit? Is it because of coaching, or is it culture, or is it a result of conditions where they are used to playing? ஸோ கண்டிஷன்ஸா இந்த டூல் கிட், அந்த பேட்ஸ்மேனுக்கு அந்த ஷார்ட் ரேஞ்சு டூல் கிட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க அவங்க விளையாடுற கண்ட்ரியை பொறுத்து இருக்கா, இல்ல கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கா, இல்ல அவங்க டெவலப் பண்ற ஷார்ட்ஸை பொறுத்து இருக்கா? ரொம்ப நாளா கேட்டீங்க. இப்ப இங்கிலாந்துல அவர் சொல்றாரு ஸ்வீப் அடிக்கிறாங்க விட்டு விட்டுன்னு. கரெக்டா சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் இங்கிலாந்துல ஃபீட்டை யூஸ் பண்ணி பாலை மில்க் பண்ணியோ இல்லை பியூட்டிஃபுல்லா த்ரூ த லைன் வந்து டவுன் த கிரவுண்டு ஒரு 10 பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இறங்கி வருவாங்க உங்களால சொல்ல முடியுமா? இன்னும் 2 ஹாரி புரூக் இப்போ வராரு பாக்குறதுக்கு, ரூட்டு வராரு, சான்ஸ் இருக்கு. 1-2ன்றீங்க அவ்வளவுதான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லயே இப்போ இங்கிலாந்துல எவார பார்த்தீங்கன்னாலும் கடைசி 10 வருஷத்துல பேட்டை இப்படி தூக்கிட்டு இருப்பாங்க கதாயுதம் மாதிரி. அவங்க செட்டப் பொசிஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படிதான் இருக்கும். பேட்டை கதாயுதம் மாதிரி தூக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கொயரா நீதர் சைடு அந்த விக்கெட் அடி பொழந்துருவாங்க. அதே ஸ்பின்னர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸ்லேயே கொஞ்சம் க்ரௌச் பொசிஷன் வந்து நீ ஃப்ளெக்ஷன் கூட இருக்கும். நீ ஃப்ளெக்ஷன் கூட இருந்தால் தான் கீழே நல்லா போயிட்டு ஸ்வீப் அடிக்க முடியும். அப்ரேட்டாக இருந்தீங்கன்னா ஸ்வீப் அடிக்க முடியாது. அப்ரேட்டாக ஸ்வீப் அடிக்க முடியும்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் வரவே வராது. கொடை கிளம்பிடும் ஸ்வீப் இது பண்ணீங்கன்னா. ஸோ எல்லாமே கோச் வந்து இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல தான் எல்லாருமே ஆடுவாங்க. வேற ஸ்ட்ரைக் ரேட்ல அது இது ஆடுவாங்களே, ஒரே பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்டா போட்டு தப்பிக்கவே முடியாது இங்கிலாந்து பேட்ஸ்மேன். ஸ்கொயரா இதை சைடு அந்த விக்கெட்டை பொழந்துருவாங்க, ஸ்வீப்பா அடிச்சு தள்ளுவாங்க. யாருக்குமே வந்து ஒரு மாதிரி பால் கொஞ்சம் ஸ்லோவா திரும்புற விக்கெட்ல இறங்கி வந்து ரூட் மாதிரி இறங்கி அகைன்ஸ்ட் ஸ்பின் ஃபிக் அடிப்பாரு லெஃப்ட் ஆர்ம் மிட் விக்கெட்ல. கெவின் பீட்டர்சன் அந்த காலத்துல அடிப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி குக்கே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின்ன ஆடினே இருப்பாரு ஒழிய அட்டாக் பண்ண மாட்டாரு. அட்டாக் பண்றதுன்னா ரூட் அட்டாக் பண்ணுவாரு, கெவின் பீட்டர்சன் அட்டாக் பண்ணுவாரு. இந்த ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாண்டா இருக்கட்டும், இங்கிலாந்துல அலைஞ்சினே இருக்கும் பால். ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா கண்டெய்னிங் ஜாப் தான் இது பண்ணுவான்.
ஆஸ்திரேலியாவில் எப்படின்னா அலையாது பால் ஓல்டான அப்புறம் விக்கெட் குயிக்கனாகி பவுன்ஸ் ஸ்டீப்பாக இருக்கும். ஆனால் ட்ரூவாக இருக்கும் ஆடுறதுக்குங்கும் போது நிறைய பேக் ஃபுட் டாமினேட்டட் பிளேயர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. நிறைய பால் லேட்டாக ஆடணும்னு பார்ப்பாங்க. வார்னரா இருக்கட்டும், வார்னர் என்ன பண்ணுவார், பின்னாடி போய் அரைவார். ஸ்கொயர் டிரைவ் வந்து பின்னாடி மேத்யூ ஹேடன் பார்த்தீங்கன்னா பொழந்து பேக் ஃபுட்ல ஆஃப் சைட்ல ஆஸ்திரேலியா ஆடுற மாதிரி மார்க் வால்லாம் பார்த்தீங்கன்னா லேசி எலகன்ஸ் ஸ்டீவ் வா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுவாங்க. இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில பிச்சு இந்த மோத்தி பாக் நீங்க ஆடி இருப்பீங்க பரோடா நிறைய இருக்கு. டாஸை வின் பண்ணி 4 டே கிரிக்கெட் போலிங் போட்டீங்கன்னா 60 ஓவர் மணிக்கு எந்த கொம்பனா இருந்தாலும் அங்கே ஆட முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து அக்டோபர் செப்டம்பர் சீசன்ல டெல்லி பாலம் கிரவுண்ட்ல பால் கண்ணிக்கே தெரியாது. அந்த மாதிரி அலையும். அந்த மாதிரி விக்கெட்டும் உங்களுக்கு டொமஸ்டிக்ல இருக்கும். மொத்த பால்ல இருந்து தாவாங்கட்டை அடிக்கிற புகிரியும் இருக்கும். பரம ஸ்லோ பிச்சு ராஜ்கோட் மாதிரி ஒரு பிச்சு இருக்கும். அப்படிங்கும் போது இந்தியாவில தான் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிச்சஸ் இன் மெனி டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்தியாவில் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஸ்பின்னை வந்து ப்ரெஷர் பண்றதுக்கு இறங்கி நிறைய வருவாங்க. இந்தியாவில் நீங்க அட்டாக்கிங் ஷாட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ரீசன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிச்சில் புகிரி பயங்கரமா திரும்பும், ஒரு சில பிச்சு ஸ்லோவா இருக்கும், நேரம் வந்துடும். இப்போ உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ஏன் ஸ்வீப் அடிக்கிறான்னா நிறையா லென்த்தை ஜட்ஜ் பண்ணி ரொம்ப ஃபுல்லா போட்டாதான் மிஸ் பண்ண எல்பிடபிள்யூ ஆகும். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் ஒரு 5-6 மீட்டர் போட்டீங்கன்னா ஸ்வீப் அடிச்சிங்கன்னா முட்டிக்கு மேலதான் இம்பாக்டே படும், எல்பிடபிள்யூ ஆக மாட்டீங்க. ஸ்டெம்ஸுக்கு மேல போட்டு அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டான். இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்லோ பிச்சஸ், நான் சொல்ல ஸ்லோ பிச்சஸ்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், பட்டு முட்டிக்கீழே அடிச்சிரும் ஸ்வீப் பண்ணா. அதனால எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா இறங்கி வந்து நேரம் அடிப்பாங்க, இல்லைன்னா இறங்கி வந்து இப்போ இன்சைட் அவுட் அடிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்தியாவில் தான் உங்களுக்கு அடாப்டேஷன் டு டிஃப்ரெண்ட் பிச்சஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் கம்பேர்ட் டு இவர் சொன்ன நியூசிலாண்டா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும். அடிலைட்லாம் லேட்டா டே 4 டே 5 இந்த ரஃப் வர்றதுனால திரும்பும். பிரிஸ்பான்லாம் மூஞ்சிக்கு வரும், மெல்பர்னு மூஞ்சிக்கு வரும், பெரிய கிரவுண்ட்ல மூஞ்சிக்கு வரும். ஆஸ்திரேலியால இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா நாட்டிங்கம் லார்ட்ஸ் எல்லாம் அலைஞ்சுனே இருக்கும். செகண்ட் செஷன்ல ஒண்ணுமே இருக்காதுன்னு பார்ப்போம். ஒரு பார்ட்னர்ஷிப் 46 பேர் இருக்கும், பயங்கரமா அலையும். த மெயின் ரீசன் அதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஷாட் த பேட்ஸ்மேன் ப்ரெஃபர், வாட் கிவ்ஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்களே நிறைய வந்து இப்போ திண்டுக்கல் டிராகன்ஸுக்குலாம் கோச்சிங் பண்றீங்க, ஆப்போசிஷன் பேட்ஸ்மேனோட ரிலீஸ் ஷாட் என்னன்னு சொல்லுவீங்க. ஓகே, ஒருத்தன் என்ன பண்ணுவான், பாயிண்ட்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான், ஒருத்தன் மிட் ஆஃப் மேல செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான், ஒருத்தன் கவுகார்னர் மேல செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான். அது அவனோட செட்டப் பொசிஷனுக்கு தட் இஸ் கோயிங் டு பி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மீன்றதுனால நிறைய பேர் வந்துட்டு இவங்க இதை ஆட மாட்டேன்றாங்களே அப்படின்றதுக்கான காரணம் ஆஷி மாம்லா ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஸ்வீப்பே ஆட மாட்டார். ரங்கநாயரத்தை ஆடியா ஸ்வீப், நான் ரங்கநாயரத்தை ஸ்வீப் எல்லாம் ஆட மாட்டேன், எனக்கு ஸ்வீப்ன்றது லாஸ்ட் இதுதான், நான் ஆட மாட்டேன்ட்டாரு. ஸோ அதுவும் ஒரு காரணம் இருக்குன்றதுனால அது டூல் கிட்ன்றது எதுவுமே கிடையாது. ஒரு பேட்ஸ்மேனோட ஃபேவரட் ஷாட்னு சொல்லக்கூடாது, கம்ஃபர்டபுள் ஷாட்டு, ரிலீஸ் ஷாட்டு, ரன் ஸ்கோரிங் ஷாட்டு, இட் ஆல் பேஸ்ட் ஆன் இஸ் செட்டப் பொசிஷன். செட்டப் பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேக் லெஃப்ட், டாப் ஆஃப் டவுன் ஸ்விங், நியூட்ரல் பொசிஷன், ட்ரிகரை முடிச்சுட்டு when you see where the pitch of the ball is and you play accordingly. அதுல தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த் இவங்க எங்க ஆடுறான் அப்படின்னு சொல்ல முடியுமே ஒழிய ஒரு டூல் கிட்டு ஒரு கண்ட்ரிக்கு இவங்க இப்படி ஆடுறாங்க அவங்க அப்படி ஆடுறாங்கன்னு சொல்லவே முடியாது நீங்க. ஓகே, நிறைய பேர்ல வந்து பண்ட்டும் வச்சு நிமித்துருவாரு, ஸ்லாக் ஸ்வீப்பு வச்சு நொறுக்கி போடுவாரு, சர்ஃப்ராஸ்கான ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பாரு. ஸோ அப்படிங்கும் போது இப்ப டெண்டுல்கர்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஆடாத ஷாட்டே கிடையாது அந்த காலத்துல. ராகுல் டிராவிட் மட்டும்தான் ஸ்லாக் ஸ்வீப் பண்ண மாட்டாரு, டெண்டுல்கர் ஸ்லாக் ஸ்வீப் பண்ணுவாரு, இன்சைட் அவுட் ஆடுவாரு, பெடல் ஸ்வீப் இந்த பாம்படி அடிப்பாரு, அப்படி பாம்படி அடிப்பாரு, காலில் போட்டிங்கன்னா அதை ஆடுவாரு, இறங்கி மில்க் பண்ணுவாரு, இறங்கி தூக்கி அடிப்பாரு. அப்படிங்கும் போது இட்ஸ் ஆல் அபவுட் த கான்ஃபிடன்ஸ், கிளாஸ், it what you grow based on the setup position that will not allow you to play any particular shot and get out. அந்த மாதிரி ஃப்ளா இல்லாம இருந்தாதான் இந்த டூல் கிட்ன்ற வார்த்தையே வராது. பட் இவரோட அப்சர்வேஷன் அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனா இந்த ஊர்க்காரன் இப்படியே ஆடுறான், அந்த ஊர்க்காரன் இப்படி ஆடுறான்னு சொல்றது கரெக்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாட் இட் டிசைட்ஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த பேட்ஸ்மேன் இஸ் ஒன்லி செட்டப் பொசிஷன் and to an extent the conditions what I explained. Vicky, please, if you want to add on or else you can give a closing thoughts.
இல்லை ப்ரில்லியண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பீடாக். செம்ம கொஸ்டின். அதை ப்ரில்லியண்டாக எப்படி வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸு பிக்சர்ஸ் கண்டிஷன்ஸை தவிர ஒரு பேட்ஸ்மேனோட செட்டப் தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த ஷார்ட் மேக்கிங்னு சொல்லியிருக்கீங்க. பிரில்லியன் பீடாக், வெரி வெல் டன். இந்த செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோசிங் தாட்ஸ் பீடாக். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 5 நாள் வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் போச்சுன்னா திருப்பி ஸ்ரீலங்கா கிட்ட ஸ்ரீலங்கா நல்லா ஆடி இருக்காங்கன்றது தான் ஒரு பாயிண்டிங் அவுட் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 5 days டெஸ்ட் போச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸ்ரீலங்கா நல்லாவே ஆடினாங்க, இல்லைன்னு சொல்ல. டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்ல. இங்கேயும் வந்து சொல்லிட்டேன், டாஸ் வின்மே டீம் வின்னிங் த டாஸ் இஸ் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். ஈவன் தேர் கோயிங் டு பி சேலஞ்ச்டு பை ஃபாஸ்ட் bowlers if you got hostility in pace. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இட் த ரைட் லைன் அண்ட் லென்த். அதான் சித்தா பெர்னாண்டோ மாதிரி குமாராவால போட முடிஞ்சதுன்னா அந்த ஸ்பீடுக்கு இஸ் கோயிங் டு டெஸ்ட் த இந்தியன் பேட்ஸ்மேன் ஏர்லி ஆன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்றதுனால அஃப்கோர்ஸ் டீம் வின்னிங் த டாஸ், சீயிங் த ஸ்டாட்ஸ், ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் டிக்ளைனிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டு செகண்ட் இன்னிங்ஸ் டு தேர்ட் இன்னிங்ஸ் டு ஃபோர்த் இன்னிங்ஸ். The team winning batting first of won 8 out of 10 matches. He wanted to bat first and the team will bat first. There is a good chance that if we don't see, அங்க என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல பாசிட்டிவா அடிக்கணும் ஆடணும்னு. இங்க அதை பண்ணக்கூடாது. முதல் 15 ஓவர்ல விட்டு 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 ஆடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட்டே கொடுக்காது. பாசிட்டிவ்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. அதனால தான் வின் ஃபேக்டர் இந்த 20 ஓவர் சொன்ன இந்த வின் ஃபேக்டர் சொல்லலை. நீங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா ஆடுறேன்னு சொல்லி உடையும். எஸ்எஸ்சியில இல்லைன்னு சொல்ல, 3வது நாள் தான் உடையும். நீ போயிட்டு 56 for 4 சாருக்கு, டிஎஸ்பி சாருக்கு 2, கிருஷ்ணாக்கு 2 நீ விக்கெட்டை கொடுத்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 170க்கு ஆல் அவுட் ஆனினா யூ ஆர் கோயிங் டு சஃபர் அன் இன்னிங்ஸ் டிஃபீட்டர். ஏன்னா 2 நாள் முடிய ஃபர்ஸ்ட் நீங்க பேட் பண்ணி முதல் நாள் நீங்க ஆல் அவுட் ஆனீங்கன்னா ஸ்டில் யூ காட் அ சான்ஸ் ஆஃப் லூசிங் போது இது ஒரு மாதிரி கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணக்கூடிய ஒரு இது. டாஸ் doesn't really have a massive advantage. Yes, it does if you win the toss and bat first. If anyone who can put 370 batting first year, it's going to be very challenging. Team batting second will also challenge you. 60 ரன் லீடு, அங்க பெரிய லீடு எடுத்தாங்க. 174 ரன் அந்த மாதிரி லீடு எடுத்தாங்க. 70 ரன் லீடு எஸ்எஸ்சியில எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேர்ட் டேல இருந்து. ஆனா அவங்களுக்கு தே ஹேவ் டு ஃபோர்ஸ் ரிசல்ட் அப்படின்றதுனால அவங்க இதே இந்த ட்ரெடிஷ்னல் விக்கெட் தான் கொடுப்பாங்க. எடுத்தோடனே 2 நாள் ஹார்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் உடையட்டும் பிச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரில் இந்தியா பேட்டிங் ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு இதை டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் டீம் இஃப் bowling ஃபர்ஸ்ட் ஸ்டில் ஹேவ் அ மேசிவ் சான்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெலிவர் அண்ட் லீவ் இட் டு தி ஸ்பின்னர்ஸ். பாப்பா என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு 69-31 எட்ஜ் கொடுத்துருக்கேன். விக்கியும் அதே தான் சொல்லியிருந்தாரு. போன மேட்சும் இந்தியா தான் ஜெயிக்கும்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி தான் நடந்தது. என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்க, எப்படி வந்து both the teams are going to take initiative, particularly Sri Lanka trailing behind to save the series அப்படின்றத we'll come back and do a detailed review every day after the test match is over, until we come back and entertain you on day 1 of the second test match between India and Sri Lanka to be played on SSC Colombo. Thanks a lot and bye bye.